Hey guys, welcome back to Square Cut Studio. அயர்லாந்து சீரிஸ் முடிஞ்சிருக்கு. லாட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் நடந்திருக்கு. அந்த இங்கிலாந்து சம்மர் அப்படியே வந்திருக்கு. நிறையா சம் ரிட்டைர்மெண்ட்ஸ். பிக் ரிட்டையர்மெண்ட்ஸ். தமிழ்நாடு அவங்க புது ஒரு கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யோ மகேஷ். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி கடைசியாக பார்ப்போம். அண்ட் கௌதம் கம்பீர் அவரை பற்றி கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு இப்போ. அண்ட் ட்ரேட் டாக்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட் அந்த ட்ரேடு, குல்தீப் ட்ரேடு வந்து கொஞ்சம் டச் அப் பண்ணுவோம். எஸ், ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அயர்லாந்து சீரிஸ் பற்றி போட்டலாம். என்ன அயர்லாந்து சீரிஸை பற்றி நம்ம அயர்லாந்து சீரிஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது சேம் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் எக்ஸப்ட் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா. அவங்க ஏ டீம் தான் அனுப்புனாங்க. வைபவ் சூரியவன்ஷி மட்டும் ஆட் ஆயிருந்தாரு. மற்றபடி அந்த பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா அவங்கெல்லாம் வந்து சீசன் பிளேயர்ஸ் தான். அப்பயும் ஒரு அயர்லாந்து டீம் கூட தோக்குறாங்கன்னா இது வந்து புவர் அசஸ்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் தான். ஹோல் டீம் மேனேஜ்மெண்ட் ஒயிட் வாஷ் ஆகுறாங்க. ரெண்டு மேட்ச் அப்பெல்லாம் நீங்கள் சொல்லி வந்து முட்டு கொடுக்க முடியாது. ஒயிட் வாஷு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தே அவுட் பிளேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரீக் போயிட்டு இருக்கும் போது நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாக் அண்ட் சேஞ்ச் காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஃபியூச்சரில் ஒர்க் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் ஒர்க் ஆகலை. சாக் அண்ட் சேஞ்ச் வந்து தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கேப்டனை சாக் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு கேப்டன் நாங்கள் வந்து இன்சர்ட் பண்ணும்போது தீஸ் ஆர் ஆல் த ரிசல்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அது ஃபியூச்சரில் மேபி என்ன ஆகும் தெரில. ஸோ செகண்ட் சேஞ்ச் ஓகே தான். பட் ஆனால் வந்து அஸ் அ ஓவரால் டீமாகவே அவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஓவரால் ஃபீல் பர்ஃபார்மன்ஸ் அயர்லாண்டை ரொம்ப அண்டர் ரைட் பண்ணிட்டாங்க. அண்டர்ஸ்மேன். ம். ரொம்ப அயர்லாண்டு தானே அப்படின்ற மாதிரி ஆடிட்டாங்க. பட் ஆனால் அயர்லாண்டுக்கு ஆக்சுவலாக கிரெடிட்ஸ் கொடுத்தாகும். சூப்பராக ஆடினாங்க. ஓவரால் அந்த நேஷனே வந்து இந்த இந்த ஸ்பெசிஃபிக் இந்தியாவோட வின் பண்ண சீரீஸ் வந்து அவங்களோட ஓவரால் மொரால்கே செம்ம பூஸ்ட் இருக்கும். அதுவும் ஒருத்தர்லாம் ட்வீட் எக்ஸாக்ட்லி. போட்டிருந்தாரு அழகா, இந்த மாதிரி வைபவ் சூரியவன்ஷியை வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல ஆட வைங்க. பிகாஸ் வந்து வைபவ் சூரியவன்ஷி மாதிரி பிளேயரை வந்து அயர்லாந்து பீப்புள் பார்த்தாங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கிரிக்கெட்டிங் கல்ச்சருக்கு வந்து ஒரு செம பெரிய பூஸ்டாக இருக்கும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆடலை அவர். நம்ம க்ரௌட் ஒரு ஆக்சுவலாக நம்ம இங்கிலாந்து க்ரௌடு. சீரீஸ்ல ஆடுறாரான்னு பார்ப்போம். தெரில எனக்கு சஞ்சு சாம்சன் இன்னும் எத்தனை நாள் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு வேர்ல்ட் கப் ஆடிட்டு வின் பண்ணிட்டாரு. இப்போ சூரியவன்ஷி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த செட்டப்ல இருக்கிறதுக்காக வச்சிருக்காங்களா, இல்லாட்டி என்ன பிளான்ஸ்ன்னு தெரில சூரியவன்ஷி வச்சு. அந்த 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 டிபேட் வந்து நம்ம அப்புறம் ஒரு நாள் பேசுவோம். ஏன்னா அது வந்து இப்போ திலக் வர்மாவோட பிளேஸே கொஷின் தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ண கஷ்டப்பட்டு ஆடும்போது இட்ஸ் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. அண்டு என்னன்னா சில டைம் நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி ஆடணும். அந்த பெல்ஃபாஸ்ட்லலாம் வந்து ஒரு எண்ணில் வந்து நமக்கு தெரிஞ்சுது டைமென்ஷன் பெருசாக இருக்கு. நீ அப்போ என்ன பண்ணணும்? கேப்ஸ் ஃபைன் பண்ணி சிங்கிள் எடுத்து விக்கெட் விடாமல் ஆடணும். வர்றவங்க நீ சொன்ன அந்த அண்டர் எஸ்டிமேஷனோட பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் எல்லாருமே அவங்க ஷார்ட் செலெக்ஷன் பாருங்க, பச்சையா தெரியும். இவங்க வந்து இது ஏதோ வந்து ஒரு நார்மலாக வந்து இந்தியன் ஐபிஎல் ட்ராக்ல ஆடுற மாதிரி த்ரூ த லைன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தாங்க. பட் ஆனால் அது வேலைக்கு ஆகலை. அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு, செம்ம பவுன்ஸ் இருந்துச்சு. ஸ்விங் ஆகலைனாலும் பவுன்ஸ் இருந்துச்சு, சீம் மூமெண்ட் இருந்துச்சு. அதனால வந்து இங்கே மற்றபடி நம்ம இந்தியன் பவுலர்ஸ் பற்றி பெருசாக பேசணும்னா இட்ஸ் பியூர்லி ஆன் பேட்டர்ஸ். அண்ட் ஒரு பிளேயர் வந்து எதுக்கு டீமில் இருக்காருன்னு அவருக்கும் தெரியல, மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியல. வாஷிங்டன் சுந்தர் எல்லா ஃபார்மேட்லையும் எடுத்து வைக்கிறாங்க எக்ஸப்ட் டெஸ்ட் ஃபார்மேட். இஸ் பிளேஸ் இஸ் கொஷினபிள். அண்ட் ரோல் கிளாரிட்டி அவருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி பவுலிங் போட்டாலும் அடி வாங்குவார், பேட்டிங் போட்டாலும் அவர் பவர் ஹிட்டரும் கிடையாது. ஸோ என்ன ரோல் அவருக்கு ஒயிட் பால்ல இருக்குன்னு இப்போதைக்கு தெரியல. அண்ட் மற்றபடி அவங்க பிளேயர்ஸ் அந்த ஜெய் மூன்றாவா இருக்கட்டும், அந்த டெக்டார், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க அவங்க மெயின் டீம் ஆடாமல் இந்தியா ஒயிட் ஜஸ்ட் வாஷ் ஃபைவ் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ் ஆடவே இல்லை. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கௌதம் கம்பீரை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சொல்லலாம் கோச் டசன்ட் இன்வால்வ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பட் ஆனால் கிரிட்டிசிசம் ஹேஸ் டு பி டேக்கன். ஏன்னா அவர் வந்து எந்தெந்த டைம்லலாம் ப்ரெஷர் போட்டு அந்த டீம்ஸ் நியூவாக ஏதாவது ஒரு டீமோ கேப்டனோ வந்தாரோ அவர் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் பார்த்தோம். இப்போ வந்து ஓடிய கொஞ்சம் இதாச்சு, இப்போ T20லையும் ஆகுது. அவர் 2 டிராஃபி அடிச்சாரு, அக்செப்டட். பட் அந்த டிராஃபி சேலஞ்சிங்காக இருக்கும்போது இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரோ அப்படின்னு தோணுது.
கரெக்ட் தான். அவர் அடிச்ச 2 டிராஃபியுமே வந்து டு பி ஹானஸ்ட் ப்ராப்பரா கிரிக்கெட் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆடின கண்டிஷன்ஸா இருக்கட்டும், ஆடின டீம்ஸா இருக்கட்டும், அந்த அந்த மோர் தென் டீம் கண்டிஷன்ஸ். இல்ல ஆடின இல்ல டீம்ஸோட மோர் தென் ஸ்ட்ரென்த் கண்டிஷன். வைஸ்ன்னு பார்க்குறப்பவே அந்த 2 ஐசிசி டோர்னமெண்ட் வந்து ப்ரீவியஸா அடிச்ச ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அளவுக்கு டிஃபிகல்ட்டா இல்ல. அஃப்கோர்ஸ் இந்தியா வேர் இல்ல வெரி நான் அடிச்ச நம்ம அடிச்ச டிராஃபி அண்டர்மைன் பண்ண வேணாம். பட் ஆனா அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அந்த காம்பினேஷன் இதெல்லாம் செட் பண்ணது இன்னும் ஒரு ஓல்ட் மேனேஜ்மெண்ட். அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா கம்பீர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பண்ண எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% ஃபெயில் தான் ஆயிருக்கு. சரி, இது டைப் ஆஃப் பிளேயர்ஸ் ஹி பேக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸப்ட் ஹர்ஷித் ராணா அண்ட் சம் பிளேயர்ஸ் சிவம் துபே. இட்ஸ் சிவம் துபே ஒரு சஞ்சு சாம்சன் 3 to 4 பிளேயர்ஸ் சொல்லலாம். ஆனா இந்த பிரசித் கிருஷ்ணா மாதிரி பிளேயரா இருக்கட்டும், நேற்று திடீர்னு சுயான் ஷெக்டே மாதிரி பிளேயரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆகும்போது டீம்ஸ் அன்செட்டில்டா தெரிவாங்க. அதான் நடக்குது. 2 டிராஃபிஸ் அடிச்சும் போது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ண இதே ஃபேன்ஸ் கிரிட்டிசிசம் சொன்னா அக்செப்ட் பண்ண தெரியணும். இப்போ ஐ திங்க் போன பீப்புள் வில் குறைக்கு அக்செப்ட். வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர் வந்து அன்கேப்டா ரீடைன் பண்ணியிருப்பாங்க மெகா ஆக்ஷனுக்கு. இப்போ அவருக்கும் கேப்பை கொடுத்து கேப்டா மாத்திட்டானுங்க. எனக்கு அதுதான் சுயான் ஷெக்டே எந்த ஆங்கிள் அவர் ஆடுறது எனக்கு புரியல அதெல்லாம். ஸோ அதை வந்து அவருக்கு தான் தெரியும். டெஸ்ட்லயும் இந்த மாதிரி தான் வந்து சிப் சாப் பண்ணிட்டே இருக்காரு. நீ சொல்ற செகண்ட் சேஞ்ச் வந்து ஓகே அப்படிலான்ட்டு இட் டசன்ட் ஒர்க் லைக் தேர். நான் திரும்பவும் சொல்றேன், டெஸ்ட்ல அந்த தப்பை தான் பண்ணாங்க. ஐம் pretty ஷோர் ஸ்ரீலங்காவில் அவங்க டெஸ்ட் டெஸ்ட் ஆகாங்க. இங்கிலாந்து மாதிரி ஈஸியாக போய் சீரீஸை ட்ராவே பண்ண முடியாது. தே வில் பி டெஸ்டட். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிஷப் பண்ட் ட்ரேடு பத்தி கொஞ்சம் கவர் பண்ணலாம். இந்த ட்ரேடை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ரிஷப் பண்ட் ஹாஸ் பீன் ஆஃபர் டு மெனி டீம்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆஃபர் பண்ணாங்க அண்ட் சம் நிறைய டீம்ஸ்க்கு ஆஃபர் பண்ணாங்க. பட் ஆனால் டெல்லி தான் எங்களுக்கு அவர் வேணும்னு சொல்லி குல்தீப்பை ரெடியாக கொடுக்க தயாராக இருந்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல குல்தீப் டிசிக்காக செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி டாப் விக்கெட்டுகள் இருந்தாங்க அவருக்காக. அவங்க வந்து எங்களுக்கு குல்தீப் வேணாம், நாங்க பண்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேட்டர்ஸ் வாங்குவாங்க. இது பண்ட்டு எங்க ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா அங்க குல்தீப் வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேட் தான் நான் சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவேன்னு தெரியல. ஆமா, இட்ஸ் அந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேட் கண்டிஷன்ஸ்க்கு ஃபார் சூப்பரான பிளேயர். அதுவும் இந்தியன் ஸ்பின்னர். ஆல்மோஸ்ட் 2 3 இந்தியன் ஃபார்மேட் ஸ்பின்னர். ஆடுற பிளேயர். சைட் பவுண்டரிஸ் பெருசு. ஸோ ஒரு நூர் அகமது இட்ஸ் அ மாதிரி வின். டைப் பிளேயர்னு கூட சொல்லலாம். குல்தீப் வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஈஸ் ஆல்மோஸ்ட் லெஜண்ட் ஃபார் மீ ஒயிட் பால்ல. பட் பட் அவர் ஆனா வந்து இங்க ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, அவங்க வந்து இப்ப ஜாஸ் இங்கிலீஷை கேப்டனா போடுவாங்களா, மிச்சில் மார்ஷை போடுவாங்களா, ஈடன் மார்க்ரம் கேப்டனா போடுவாங்களா, இல்ல மினி ஆக்ஷன்ல வந்து கேப்டன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு மேஜர் கொஸ்டின். இப்ப ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் மிச்சில் மார்ஷ் வந்து நெக்ஸ்ட் சீசன் ஆடுவாங்களானே டவுட். பிகாஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப் இருக்கு. ஸோ ஈடன் மார்க்ரம் தான் ஒரே அதுதான் இப்போ ஆப்ஷன். இது வந்து இட்ஸ் a லாங் டேர்ம் மிஷன். நம்ம அதை அப்புறம் இன்னொரு இதுல பேசுவோம். பட் ஆனா கரண்ட்லி இட்ஸ் a வின் ட்ரேட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இங்க வந்து எதுக்கு பண்ணிட்டு வந்து எங்க ஆட வைப்பீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ இட்ஸ் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் சிஎஸ்கே சில ட்ரேட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா பேச்சு போயிட்டு இருக்கு. என்னன்னு சிஎஸ்கே தெரியல. ட்ரை பண்றாங்களோ இல்லையோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய ட்ரை பண்றாங்க. வந்து சிஎஸ்கே நிறைய ஃபேன்ஸ் அசுதோஷ் சர்மா, ராகுல் சாருக்கு பதிலா இது பண்றது. இது இன்னைக்கு ஒரு பார்த்தேன். பேட் கமின்ஸ் டு சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணிட்டாங்களாம். அதுவும் ஆல் கேஸ்டி தான். என்னென்னமோ சொல்றானுங்க. சிஎஸ்கே வந்து ஃபேன்ஸ் டெஸ்பரேட்டா இருக்காங்க. எல்லா டீம்லையும் ட்ரேட் நம்ம வந்து பண்ணணும் பண்ணணும்ட்டு. பிக்கஸ்ட் நியூஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், பாண்டியாவை ட்ரேட் பண்ணணுன்ட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து டெஸ்பரேட்டா இருக்காங்க. ஆனா யாரை கொடுத்து யாரை வாங்குவீங்க? இந்த மாதிரி நிறைய டைனமிக்ஸ்லாம் இருக்கு. அது வந்து இந்த ஆக்சுவலா 2 டீம் வந்து அக்செப்ட் பண்ணதுனால இந்த ரூமர்ஸ் சப்போஸ் ஒர்க் ஆகுதுன்னா, ஜெயஸ்வால் டு மும்பை இந்தியன்ஸ், ஹர்திக் டு ராஜஸ்தான் ராயல்ஸ், வின் வின் ட்ரேட் ஃபார் 2 டீமுக்குமே. பட் ஆனா ஜெயஸ்வாலை விடுறதுக்கு ராஜஸ்தான் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இதெல்லாம் வந்து சரி, அதான் சொல்றேன்ல, ரெண்டு ரெண்டு டீமுமே வின் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ ஜெயஸ்வாலை தூக்கிட்டா அங்க யார் அவங்க ஓப்பனிங் பண்ணுவாங்க? அங்கதான் வந்து அவங்க இப்ப இந்த எம்எல்சி லீக்ல ஒரு ஓப்பனர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அவரை வந்து நீங்க ஈஸியா பிரெட்டோரியஸ். பிரெட்டோரியஸ், எஸ் அவர் பேர் மறந்துட்டேன், பிரெட்டோரியஸ். அவரையும் சூரியவன்ஷையும் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா செம்ம டிஸ்ட்ரக்டிவா இருக்கும். இப்ப இவங்க சாம் கரனை வந்து லாஸ்ட் சீசன் ட்ரேட் பண்ணாங்க. சாம் கரன் ஒரு தஷுன் ஷனக்கா தான் இந்த பிளேயிங் லெவல் ஆனாங்க.
அவங்களுக்கு பதிலா இவங்க ஒரு ஹர்திக் பாண்டியா ஆடிட்டாங்கன்னா இவங்க டீம் இன்னும் சாலிடா இருக்கும். ஸோ நீ வந்து சாம்சனே ட்ரேட் பண்ணவங்க இவனை பண்ண மாட்டாங்களான்ற ஆங்கிள் நீ யோசிக்கிற. அஃப்கோர்ஸ் எஸ். அதுவும் ஆ இல்லாம கேப்டன்சி ஆஸ் கரெக்ட் தான். ஜெய்ஸ்வாலுக்கு இருக்குன்றப்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு அது ஃபியூச்சர்ல செமையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது இப்போதைக்கு ஜெய்ஷ்வாலுக்கு கேப்டன்சி வாய்ப்பு இல்லை இங்க வந்தாலுமே. ஆனா எஸ், ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது ரோஹித் சர்மா வந்து 2027க்கு அப்புறம் அவர் கிரிக்கெட் ஆடுவாரானே டவுட் தான். அதுவும் ஏன்னா ரோஹித் சர்மாவோட இருக்கிறப்ப இன்னும் நல்லா க்ரூம் பண்ணலாம். ஸோ ஒரு ஓப்பனர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு செட்டு, அட்லீஸ்ட் 5-6 இயர்ஸ்க்காக செட்டு. ஒரு சைக்கிள் ஃபுல்லாவது இட்ஸ் ஒரு ஒரு ஹோம் கம்மிங் மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஹோம் டவுன் பாய் அது மாதிரி நிறைய இது இருக்கு. பட் அதான் சொல்றேனே, அதுக்கு அந்த டீம் வந்து முன் வரணும். இப்போ எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ், எல்எஸ்ஜி ரெண்டு டீமும் வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேவை. பண்ட் வந்து இங்க வேணாம், இங்கே குல்தீப் வேணாம்னு வந்தாங்க. பிளேயர்ஸும் அக்ரி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் அமைஞ்சு ராஜஸ்தான் வந்தா ராயல்ஸ் நல்லா இருக்கும். முக்கியமா எமோஷன்ஸ் பார்க்கறது டீம் கிடையாதுன்றத நமக்கு லாஸ்ட் இயரே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு டீமை வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு கேப்டன் தான் ஒரு ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயரே கொடுக்க ரெடியா இருந்துட்டாங்கன்னா அவங்க க்ரோம் பண்ணி வளர்த்த பிளேயர் தான் ஜெய்ஸ்வால். அவங்க கொடுக்கறதுக்கு கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. ஓகே. இந்த டாபிக் நம்ம இப்படியே விட்டுருவோம். நீங்க என்ன சொல்றீங்க உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பெரிய தலைக்கட்டு ரிட்டையர்டு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஐகான்ஸ் இவங்கலாம். ஃபேப் இவங்கலாம் ஃபோர்ல ஒரு போயிட்டாங்கன்னா கேங்ஸ்டர் ஒருத்தர். ஃபேப் ஃபோர்ல ஒருத்தர், கேங்ஸ்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ், ப்ராபப்ளி த பெஸ்ட் ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் தி கேம் ஹஸ் எவர் சீன் ஆஃப்டர் கபில்லே வந்த அந்த அந்த கேட்டகரியில் இவரும் இருப்பாரு. ஜாக் ஹாரிஸ் கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் அவர்லாம் அந்த கேட்டகரியில் இவரும் இருப்பாரு. ஆல்மோஸ்ட் அந்த ஐசிசி ட்ராஃபிஸ் வின் பண்ண மெயின் ரீசனே இவர் தான். என்னன்னா இது வந்து ஒரு சடன் ரிட்டையர்மெண்ட்ஸ். கேன் வில்லியம்ஸ் ஆச்சு லைட்டாக கெஸ் பண்ண முடிஞ்சு பீப்புளால. ஏன்னா ஃபார்ம் கன்சர்னாக இருந்துச்சு, பெருசாக கிரிக்கெட் ஆடுறது இல்லை, கான்ட்ராக்ட்ல இல்லை. ஓரளவு கெஸ் பண்ணாங்க. சைமன் டோலோ மேட்ச் முன்னாடியே வந்து சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் மச் அந்த ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. பட் ஆனால் இவர் ஒரு மாதிரி இன்டிசிப்ளின் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில போய் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒரு, நீ என்ன நினைக்கிற இதெல்லாம்? பென் ஸ்டோக்ஸ் சீக்கிரமா ரிட்டையர் ஆனது ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு, அதுவும் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சஸ்லாம் பார்க்கறதுக்கு ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் அவரை மாதிரி ஒரு கேரக்டர் வைஸ் பிளேயரும் வந்து இங்கிலாண்டில் அடுத்து க்ரூம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இப்போ அலஸ்டர் குக் மாதிரி ஒரு பிளேயர் போனதுக்கப்புறம் இன்னைக்கு டேட் வரை ஒரு பிளேயர் தேடிட்டு இருக்காங்க ஓப்பனர் ஸ்லாட்டில். 10 ஒரு பிளேயர், ஒன் 10ல இருந்து டைமென்ஷனல் 12 பிளேயர் பிளேயருக்கே ட்ரை பண்ண. கரெக்ட் 10-12 ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒன் டைமென்ஷனல் பிளேயருக்கே அந்த மாதிரினா பென் ஸ்டோக்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணுற ஒரு பிளேயர். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் யாரை கொண்டு வந்தாலுமே கஷ்டம் பென் ஸ்டோக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம். பென் ஸ்டோக்ஸ்னா கிளச்சு, எப்போ அடிக்கணுமோ அப்போ ஏன்னா அடிக்கணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா லாஸ்ட் சீரிஸ் இந்தியா போவாங்கல்ல, அப்ப சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆவரேஜ் வந்து 20 கீழே தான் அவர் பேட்டிங் ரீசெண்ட் டைம்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சொன்னோம் என்னன்னா, அவர் பேட்டிங்ல அடிக்கலனா அடுத்து 5 விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு 5 சொன்னோம். விக்கெட் ஆகும். அதே மாதிரி 5 விக்கெட் எடுத்தாரு. இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்க எப்படி எடுப்பீங்க? ஸோ இட்ஸ் ஐ திங்க் டூ ஹார்ஷ் ஆன் ஹிம். மேபி அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஸ்மித்துக்கு அந்த மாதிரி பண்ண மாதிரி மேபி ஒரு சில மேட்சஸ் பேன் பண்ணிருக்கலாம், ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்கலாம் டு கம் பேக். இந்த மாதிரி ஹார்ஷ் நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அளவுக்கு போகுதுன்னா சம்திங் இஸ் ராங் வித் தம். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஆகுது, நான் திரும்ப சொல்றேன், பிரெண்டன் மெக்கலமோட லாங் ரோப்பு இப்போ சீக்கிரமா கட் ஆயிரும். ஆமாம். நோட் பண்ணி வச்சுக்கோ. பிரெண்டன் மெக்கலம் இனிமே இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணாரு, ரீசன் பென் ஸ்டோக்ஸ். ஆனா இதுக்கப்புறம் கஷ்டம், இதை பாருங்க. நம்ம சீக்கிரமா இந்த வருவோம். அண்ட் மைக்கேல் ஆர்டெட்டாலாம் கமெண்ட்ரியிலே வந்து பேஸ்பால் டைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். கரெக்டு தான். ஆனா அது வந்து இல்லைன்னா இது என்டர்டைனிங்கா மேட்ச். இருந்தாலும் என்டர்டைனிங்கா இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் மேட்டர்ஸ்ல. சும்மா வந்து எல்லா ஃபேஸ்லயும் நாங்க இப்படிதான் ஆடுவோம்னா nevertheless, நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் போயிடலாம். தமிழ்நாடோட நியூ ஹெட் கோச்சா யோ மகேஷ் வந்திருக்காரு. அதை பத்தி உன் தாட்ஸ் என்ன? அண்ட் அந்த டிராஃபி டிராட் அது எண்ட் ஆகுமா ஆகாது?
தெரில, பார்க்கணும். வெரி குட் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் தமிழ்நாடு. கமெண்ட்ரியில் நிறையா பேருக்கு யுவ மகேஷை தெரியும். நல்லா கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக பேசுவார் அதில். ஏன்னா நம்ம கோச்சிங் ஸ்டிண்ட்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக அண்டர் 19 சூப்பராக பண்ணாரு. க்ளோஸாக போய் தோப்பாங்க. பட் ஆனால் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. இனோஸ் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் போய் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வராருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஒயிட் பால்ல டிராஃபி அடிச்சிட்டு இருந்த தமிழ்நாடு டீம் இப்போ ஒயிட் பால்லையும் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வழி கொண்டு வரணும். ஸோ ஐ ஹோப் ஹி டஸ் த ஜாப் வெல். அண்ட் எஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதான் கைஸ். இந்த ட்ரேடு, அயர்லாந்து சீரிஸ் எல்லாமே பேசிட்டோம். அயர்லாந்து சீரிஸ் வந்து ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் T20 கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி ஃபார் இந்தியன் டீம் எனக்கு தெரிஞ்சு. இதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் சைடு, நியூ கேப்டன், நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் ப்ராப்பர் கேப்டன்சி அப்படி இப்படின்னு அஜித் அகர்லாம் ஹைப் பண்ணார் லிட்டலா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எடுக்கும்போது டிசப்பாயிண்டிங். தட்ஸ் ஃபைன், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சீரீஸ் தான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு அலர்ட்டாக இருக்கும். இங்கிலாந்து சீரீஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். மேபி அந்த ஹங்கர் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு எல்லாருக்கும். வேற எதுவும் கிடையாது. பட் ஐ ஹோப் தே கம் மேபி பேக் இன் நீ இங்கிலாந்து சொன்ன சீரிஸ். பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஒரு லாஸ்ட் 6 months ஃபுல்லாக வந்து அந்த இந்தியன் ரோட் ட்ராக்ல ஆடிட்டு திடீர்னு வந்து பவுன்ஸ் இருக்கிற ட்ராக்ல ஆடணும்னா அவங்க டக்குன்னு அடாப்ட். எனக்கு அந்த மாதிரி ஆடுறது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சக்சீட் ஆகணும். நீங்க அந்த ஷாட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏன் அந்த ஷாட்ஸ் ஆடுறீங்க? ஸோ நீங்க வந்து ஒரு 2 பேர் அவுட் ஆறாங்களா, கேம் அடாப்ட் பண்ணுங்க. இதானே முன்னாடி இருந்தவங்கலாம் பண்ணாங்க. ஒரு 3 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நம்பர் 4 நம்பர் 5ல வரவங்க எடுத்துட்டு போவாங்க. அது உங்களுக்கு இப்போ வந்து உடனே வந்து நீங்க அங்க போய் விளையாண்டதுக்கு அந்த மாதிரி எதுவும் கமெண்ட்லாம் பண்ணாங்க. இல்லை, இந்த மாதிரி கூட கமெண்ட் பண்ண பரவாயில்ல. அப்பேச்சு கமெண்ட் வரட்டும். ஏன்னா வந்து சும்மா வந்து எல்லாருமே சுத்திக்கிட்டு இருந்தா இட்ஸ் நோ யூஸ். அபிஷேக் சர்மாலாம் 50 அடிச்சிட்டாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? மற்ற ஒரு சைடில் விக்கெட் விழுதுனா ரொம்ப சிம்பிள், எடுத்துட்டு போகணும் கடைசி வரைக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு? நான் அடிச்சுதான் அவுட் ஆகனா எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் கோச் ஹேஸ் டு ஃபேஸ் த கிரிட்டிசம். எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. பட் எனிவேஸ் ஹி ஹேஸ் டு அக்செப்ட் த கிரிட்டிசம். பிகாஸ் வின் பண்ணும்போது கிரெடிட்ஸ் எடுக்கணும்னா தோத்தா அக்செப்ட் பண்ண தெரியும். அதுதான் கௌதம் கம்பீர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் டஸ் தட். ஸோ ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் தேங்க்யூ சப்போர்ட்டிங். கைஸ். சப்ஸ்கிரைப் ஆஃப்டர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அதே மாதிரி எஸ், கமெண்ட் கூட பண்ணுங்க. வி வில் பி கம்மிங் பேக் ஃபார் இங்கிலாந்து. அயர்லாண்டில் கொண்டு போய் கிரிக்கெட் ஆட வச்சா கூட ஓகே தான், ஜாலியாக ஆடுவோம். அது பிரச்சனை இல்லை. வி வில் பி கம் பேக் ஆன் இங்கிலாந்து சீரிஸ் அண்ட் நெக்ஸ்ட் நடக்க போகிற மேட்சஸ்லாம் கவர் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஸோ எஸ், ட்ரேட் விண்டோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அதை பற்றி டாக்ஸ் நிறைய வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஓகே கைஸ், பாய். தேங்க்யூ.